நம்ம இன்னைக்கு வந்து ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணணும், ஆண்டவர் அறியாதவங்களை அப்படியே விட்டுறணும், அப்படி கிடையாது. ஆண்டவர் அறிஞ்சவங்க அறியாதவங்க உங்க குடும்பத்துல யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே நீங்க வந்து ஒரு உதவியா ஒரு யோசேப்பா நீங்க மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அதுக்கு குடும்பத்துல ஒருத்தராது அவருக்கு ஒத்துழைச்சா கூட ஆண்டவர் வந்து தூக்கிடுவார். குடும்பத்துல எல்லாரும் ஒத்துழைக்கும் போது ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு அனாயிண்டிங் வச்சு வேற வேற இதெல்லாம் வந்து இது பண்ணுவார். ஆனா இப்ப என் குடும்பத்துல யாருமே ஒரு பெரிய லெவல்லாம் இல்ல அப்படின்னா நீங்க அந்த சொல்ற நீங்களாவது ஒத்துழைப்பு தரும்போது ஆண்டவர் உங்களை வந்து ஒரு யோசேப்பா ஆண்டவர் வந்து மாற்ற விரும்புறாரு. இன்றைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருடைய குடும்பத்திலயும் ஆண்டவர் ஒரு யோசேப்பை வச்சிருக்கிறாரு. ஏன் ஒரு சில குடும்பங்கள் மட்டும் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கிற யோசேப்பு வந்து கரெக்டான ஒரு ரெவலேஷன் ஆண்டவர்கிட்ட தான் வாங்கி கரெக்டான பொருளாதாரத்திலயும் அவங்க கரெக்டா வந்து ஹேண்டில் பண்ணும்போது அந்த குடும்பமே வந்து நல்லபடியா வந்து இயங்கும். அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ரெவலேஷன் வந்து தேவை, ஒரு ஐடியா வந்து தேவை இருக்கு. இப்ப நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:34. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5 ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. ஆக்சுவலி வந்து அந்த இடத்துல யோசேப்பு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே இதெல்லாம் ஓகே, அப்ப நம்ம பஞ்ச காலத்துல இருக்கிறதுக்கு நம்ம சர்வே பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா மக்கள் எல்லாரும் அந்த 5ல இருக்க ஒரு பங்கை வந்து இங்க வந்து நமக்கு சேவ் பண்றதுக்கு நமக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன ஐடியா தான். நெக்ஸ்ட் இருக்க 7 வருஷங்கள் அவங்க சர்வே பண்ணணும் இருக்கா. சோ அப்படிங்கும் போது அவர் அந்த ஐடியா சொல்லும் போது அது வந்து பார்வோனுடைய பார்வைக்கு ரொம்ப நல்லதா இருந்துச்சு, ஜனங்கள் மத்தியிலயும் ரொம்ப நல்லதா வரவேற்கத்தக்க உண்மையான ஒரு ஐடியாவா இருந்துச்சு. இது வந்து எப்படி சொல்ல, இதை நடத்துறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடினமான ஒரு ஹெவி தான். இந்த அன்னைக்கு யோசேப் வந்து இந்த ஐடியா சொன்னதுக்கு அப்புறம் விசாரிப்பு காரணம் யோசேப்பையா வந்து பார்வோனை வந்து நியமிச்சிட்டாரு. இந்த இதுக்கு வந்து தலைவராகவும் பார்வோனை நியமிச்சிட்டாரு. இந்த ஐடியா சொன்னா மாத்தலாம் அந்த வேலையை நீயே செஞ்சிருப்பா அப்படின்னு சொன்னோன்னே அதை வந்து தாங்கி நடத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனாலும் அந்த இடத்துல யோசேப் வந்து உண்மையாமே கரெக்டா அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு சில நேரம் பார்த்துட்டு இருக்கிறான். உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஒரு சில இதுதான்ப்பா என்னுடைய திட்டம், இந்த மாதிரி நீ இந்த வேலையில நீ இப்படித்தான் செய்யணும், நீ இப்படி செஞ்சனா உன் குடும்பம் காப்பாற்றப்படும், உன்னுடைய சந்ததிகள் காப்பாற்றப்படும் ஆண்டவர் வந்து சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு தடுமாற்றமா இருந்துச்சு அப்படின்னா உங்க குடும்பத்தை நம்ம காப்பாற்ற முடியும். ஆனா அன்னைக்கு யோசேப்புக்கு இருந்ததான ப்ரெஷர் வந்து அதிகம் தான். அவர் மேல கொடுக்கப்பட்டதான அந்த பேர்டனா இருக்கலாம், அவர் மேல கொடுக்கப்பட்டதான ஒர்க்கா இருக்கலாம், பொறுப்பா இருக்கலாம், இதெல்லாமே பெருசுதான். ஆனால் அந்த பெருசை ஆவியானவருடைய துணை கொண்டு அவர் நீட்டா செஞ்சனால அவர் மட்டும் இல்ல அந்த தேசத்துல இருக்கதான ஜனங்கள், அவருடைய சொந்த ஜனங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அதனால இன்னைக்கு வந்து முக்கியமா உங்க பொருளாதாரத்துல ஆண்டவர்கிட்ட வந்து நல்ல ஞானத்தை கேட்கணும்.